هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا كتاب الله يهذبنا العمل به كتاب الله شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, அன்புள்ள பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் ஐஏடி ஏற்பாடு செய்திருக்கும் இந்த தௌஹீத் தேசிய மாநாட்டிலே நாம் எல்லோரும் இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான தௌஹீத் சகோதரர்கள் இந்த இஜ்திமாவிலே கலந்து கொண்டு இந்த நாட்டிலே தௌஹீத் சமூகம் ஒரு பலமிக்க சமூகம், பெரும் எண்ணிக்கையான அங்கத்தவர்களை கொண்ட ஒரு ஜமாஅத் இது என்பதை இந்த இலங்கையில் உள்ள இலங்கை அரசாங்கம், இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய தலைவர்கள், அமைப்புகள் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இந்த இடத்திலே எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். சிலர் தௌஹீத்வாதிகள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நாதியற்றவர்கள், எந்தவித செல்வாக்கும் அற்றவர்கள், மிக சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் என்று நினைத்து கொண்டு தௌஹீத்வாதிகளுக்கு எதிராக பல சதித்திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் இங்கே வருகை தந்து தௌஹீத் சகோதரர்கள் என்பவர்கள் இந்த நாட்டிலே முஸ்லீம்களில் ஒரு பெரும் தொகையினர் என்பதை இந்த இடத்திலே காட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போன்று லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்து இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோமாக இருந்தால் நம்முடைய பலத்தை இந்த நாட்டுக்கு காட்டுவது ஒரு மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிற அதே நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதும் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக மக்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய தீனை பற்றி பேசுவார்களாக இருந்தால், தங்களுக்கிடையிலே கதைத்துக் கொள்வார்களாக இருந்தால், அவர்கள் மீது அல்லாஹுடைய சக்கீனத் இறங்குவதாக, அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குவதாக, மலக்குமார் அவர்களை சூழ்ந்து கொள்வதாக, அல்லாஹு தஆலா இந்த கூட்டத்தை
தன்னிடத்திலே இருக்கிற மலக்குகளிடத்திலே சொல்லி பெருமைப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான ஒரு நற்செய்திக்குரியவர்களாக நாம் எல்லோரும் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக அல்லாஹுவை திக்ர் செய்வதற்காக, அல்லாஹுடைய தீனை பற்றி பேசுவதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து கலையுமாக இருந்தால், அந்த நேரத்திலே மலக்குகள் அவர்களுக்காக வேண்டி கூமு கது கஃபர்து லக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக, அல்லது நீங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்லுங்கள் என்று மலக்குகள் அவர்களுக்கு சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படியான பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மகத்துவமிக்க கண்ணியமான ஒரு சபையிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் சிறப்பித்து கூறப்பட்ட பல புகழாரங்களுக்குரிய ஒரு உம்மத்தாக இந்த இஸ்லாமிய உம்மத் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் முனாஃபிகூன் 8வது வசனத்திலே குறிப்பிடும் போது இந்த ஈமானிய சமூகம், இஸ்லாமிய சமூகம் கண்ணியமுள்ள ஒரு சமூகம் என்று குறிப்பிடுகிறார். இந்த சமூகம் கண்ணியமுள்ள சமூகம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். முனாஃபிக்குகள், இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாமிய சமூகத்தை இழிவான ஒரு சமூகமாக பார்க்கிறார்கள். ஆனால் என்னுடைய பார்வையிலே இந்த சமூகம் கண்ணியமான சமூகம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பிரகடனம் செய்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து ஆல இம்ரான் 110வது வசனத்திலே குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்திலே வந்த மக்களிலே, சமுதாயங்களிலே சிறந்த சமூகம் நீங்கள் தான் என்று அல்லாஹு தஆலா பிரகடனப்படுத்துகிறான். ஆக இந்த முஸ்லிம் சமூகம் கண்ணியமுள்ள ஒரு சமூகம், முஸ்லிம் சமூகம் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ்வினால் புகழப்பட்டிருக்கிறது. ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகின் எல்லா நாடுகளிலும் பெரும்பாலும் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 140 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிலே இந்த 140 கோடி முஸ்லிம்களிலே இந்த உலகின் பல பகுதிகளிலும் வாழக்கூடிய நிலைகளை நாம் எடுத்து பார்க்கும்போது இந்த முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே பௌதீக ரீதியான எல்லா வளங்களும் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள், புத்திஜீவிகள் இருக்கிறார்கள், இந்த சமூகத்திலே கல்விமான்கள் இருக்கிறார்கள், இந்த சமுதாயத்திலே விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், இந்த சமுதாயத்திலே ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயம் பல வகையான கனிய வளங்களை கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் பலவிதமான கடல் வளங்களை கொண்டிருக்கிறது. இப்படியான எல்லா வளங்களையும் கொண்ட இன்றைய சமுதாயம் எந்த நிலையிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியதற்கு மாற்றமான ஒரு நிலையில் நம்முடைய சமூகம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த சமூகம் கண்ணியமிக்க சமூகம் என்று. ஆனால் இன்றைய நிலை, இந்த சமூகம் ஏனைய சமூகங்களிடத்திலே கைகட்டி நின்று அவர்களிடத்திலே பிச்சை வாங்கக்கூடிய ஒரு கேவலமான நிலையிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த சமூகம் அடுத்தவர்களுக்கு பயப்பட்டு அஞ்சி தங்களுடைய இருப்பை உறுதி செய்து கொள்ள முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த நேரத்தில் துரத்தப்படுவோம், எந்த நேரத்தில் அடிக்கப்படுவோம், எந்த நேரத்தில் கடத்தப்படுவோம், எந்த நேரத்தில் பறிக்கப்படுவோம் என்ற ஒரு பயங்கரமான நிலையில் உலகம் முழுக்க இன்று இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. சொந்த நாடுகளிலிருந்து சுதேசிகளான இந்த மக்கள் விரட்டப்பட்டு அகதி முகாம்களிலே இருக்கிற நேரத்திலே அந்த அகதி முகாம்களுக்குள் சென்று படுகொலை செய்யப்படக்கூடிய ஒரு சமூகமாக இன்று முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சிறந்த சமூகம் என்று சொல்லுகிறான், கண்ணியமிக்க சமூகம் என்று சொல்கிறான். ஆனால் இந்த சமூகம் இன்று கண்ணியத்தையும் அந்த சிறப்பையும் இழந்திருக்கிற ஒரு நிலையை நாம் எல்லோரும் காணக்கூடியதாக இருக்கிறது. யாரும் அதனை மறுக்கவும் முடியாது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு என்ன காரணம்? எல்லா விதமான வளங்கள், எல்லா விதமான சக்திகள் அனைத்தையும் கொண்ட இந்த சமூகம் இன்று நலிவுற்றிருப்பதற்கு, இந்த சமூகம் இன்று அடுத்தவர்களிடத்திலே கைகட்டி நிற்பதற்கு, இந்த சமூகம் தனக்குள்ளே பிரிந்து கொண்டு சண்டை செய்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற நேரத்தில், இந்த சமூகம் இந்த உலகத்தில் அதனுடைய இலக்கு என்ன, மறுமையில் இந்த சமுதாயத்தின் இலக்கு என்ன என்பதை சிந்திக்க தவறி இருக்கிறது, அல்லது மறந்திருக்கிறது, அல்லது அறியாமல் இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்திலே ஒரு இலக்கு இருக்கிறது, மறுமையிலே ஒரு இலக்கு இருக்கிறது. எத்தனை பேர் இந்த சமுதாயத்தில் அந்த இலக்கை பற்றி சிந்திக்கிறார்கள்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து ஷூரா 42வது அத்தியாயம் 13வது வசனத்திலே, ஷரஅ லக்கும் மினத்தீன், உங்களுக்கு இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் வலியுறுத்துவது என்னவென்றால், முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து பேசுகிறான். இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வலியுறுத்துவது என்னவென்றால், மா வஸ்ஸா பிஹி நூஹ், நூஹுக்கு எதை அல்லாஹ் அறிவித்தானோ, வமா வஸ்ஸை வல்லதி அவ்ஹைனா இலைக், உனக்கு எதை நாங்கள் சொன்னோமோ, வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம் வ மூசா வ ஈசா, மூசா, இப்ராஹிம், ஈசா போன்றோருக்கு எதை சொன்னோமோ அதைத்தான் இந்த சமூகத்திற்கு நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நபியே, உனக்கு எதை நாங்கள் அறிவித்தோமோ, இப்ராஹிமுக்கு எதை அறிவித்தோமோ, மூசாவுக்கு எதை சொன்னோமோ, ஈசாவுக்கு எதை சொன்னோமோ அதைத்தான் இந்த சமூகத்திற்கும் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். என்ன அது? அன் அகீமுத்தீன வலா தத்தஃபர்ரகு ஃபீஹ், தீனை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும், அதிலே நீங்கள் பிரிந்துவிடக் கூடாது. இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிற இலக்கு. இந்த சமூகத்தின், இஸ்லாமிய உம்மத்தின் இலக்கு என்னவென்று கேட்டால், இகாமத்துத்தீன், அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இலக்கை பற்றி நம்மில் எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? நம்முடைய சமுதாயத்தில் இந்த இலக்கு பற்றி எத்தனை வீதமான மக்கள் அக்கறை செலுத்துகிறார்கள் என்று பார்க்கிற நேரத்தில், பெரும்பாலானவர்களிடத்தில் இதை பற்றிய சிந்தனையும் அக்கறையும் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் இந்த இகாமத்துத்தீன் என்ற விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள், இகாமத்துத்தீன் என்ற கோஷத்தை எழுப்புகிறார்கள். ஆனால் தவறான முறையில் அந்த இகாமத்துத்தீனை மக்களுக்கு எடுத்து வைப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இலக்காக, அவர்களுடைய பொறுப்பாக ஆக்கினான் இகாமத்துத்தீனை. அதே இந்த உம்மத்திற்கும் அவன் பொறுப்பாக, கடமையாக, அவர்களுடைய இலக்காக ஆக்குகிறான். இதிலே இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது, தீன் என்றால் என்ன? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தீன் என்ற வார்த்தை இன்று அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த தீன் என்ற வார்த்தை அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த தீனை தவறாக புரிந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் இந்த தீனை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது, தீன் என்று சொன்னால் முஸ்லிம் அல்லாதவர்கள் அவரவர் விருப்பத்திற்குரிய வரைவிலக்கணங்களை கொடுத்து தீனை பற்றி தவறான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மேற்கத்தியவாதிகள், கீழைத்தே ஆய்வாளர்கள் போன்றோர் இந்த தீனை பற்றி பல தவறான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தி
இந்த தீன் என்பது மிக மோசமான ஒன்று, மனிதனை அடக்கக்கூடிய ஒன்று, மனிதனுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒன்று என்பன போன்ற கருத்துக்களை மக்களிடத்திலே விதைத்து வருகிறார்கள். அதே நேரத்திலே முஸ்லிம்களில் பலர் இந்த தீனை பற்றி சொல்லுகிற நேரத்திலே சொல்லும் போது இந்த தீன் என்பதை மூதாதையர்களுடைய வழிகாட்டலாக அறிமுகப்படுத்துகிறார்கள். எங்களுடைய முன்னோர்கள் எவற்றையெல்லாம் தீன் என்று சொன்னார்களோ அவையெல்லாம் தீன் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். அல்லது நம்முடைய மனோ இச்சை எவைகளை எல்லாம் தீன் என்று சொல்கிறதோ அவையெல்லாம் தீன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது பெரும்பான்மை, இந்த சமுதாயத்திலே உள்ள பெரும்பான்மை எதை தீன் என்று சொல்கிறதோ அதுதான் தீன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்ற சரியான வரைவிலக்கணத்தை தீனுக்கு கொடுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்தாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கண்டுகொள்ளாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பள்ளிவாசல்களிலே உரக்கச் சொல்லாமல் அதற்கு எதிராக செயற்படுவதையும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்களை இந்த உலகத்திலே நிலைநாட்ட தவறியதையும், இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலுக்கு மாற்றமான பல விஷயங்களை இந்த தீனுடைய பெயரினால் அதிலே நுழைத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, தீன் என்று சொன்னால் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எதை சொன்னானோ அதுதான் தீன், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதுதான் தீன். இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே பல தடவைகள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மார்க்கத்தை தீனாக அங்கீகரித்தவன் அல்லாஹு தஆலா. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுடைய தீனாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய தீன் தீனுல் இஸ்லாம், இது அல்லாஹ்வுடைய கட்டளைகளாக இருக்க வேண்டும், அல் குர்ஆன் சொல்லக்கூடியவைகளாக இருக்க வேண்டும். இந்த அல் குர்ஆனை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியதாக அந்த தீன் இருக்க வேண்டும். இவை இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று தீனாக இருக்கவே முடியாது. குர்ஆனுக்கு முரண்படக்கூடியது, ஹதீஸுக்கு முரண்படக்கூடியது தீனாக கடைசி வரையும் இருக்கவே இருக்காது. குர்ஆனிலே இல்லாத ஒன்று, ஹதீஸிலே இல்லாத ஒன்று ஒரு காலமும் தீனாக இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தீன் என்று சொன்னால் அல் குர்ஆனில் இருக்க வேண்டும், சுன்னாவிலே இருக்க வேண்டும். இதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் முஸ்லிம் சமுதாயத்தின் இலக்கு என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வந்த பலர், இந்த உலகத்திலே முஸ்லிம்களுடைய இலக்கு இகாமத்துத்தீன் தான் என்பதை சொல்ல வந்த பலர் அல் குர்ஆனை விட்டும் ஹதீஸை விட்டும் தூரமாக இருந்து கொண்டு தனிமனித அபிப்பிராயங்களையும் சொந்த அபிப்பிராயங்களையும் அங்கே முற்படுத்தி இதுதான் தீன் என்று சொல்லி மக்களை அதன்பால் அழைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையிலிருந்து இந்த சமூகத்தை விடுவிப்பது இகாமத்துத்தீனில் ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நாம் குறிப்பிட்ட விடயத்திலிருந்து தீனுடைய ஊற்றுக்கண்கள் அல் குர்ஆனும் ஹதீஸும் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை இரண்டு அல்லாத வேறு எங்கிருந்து வந்தாலும், வேறு எந்த வழிகளில் வந்தாலும், இந்த உலகம் முழுக்க ஒன்று சேர்ந்து சொன்னாலும் அது தீனாக ஆக மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தீன் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொண்டால், இரண்டாவதாக நம்முடைய இலக்கு இந்த தீனை இகாமத் செய்வது, இந்த தீனை நிலைநாட்டுவது.
இந்த தீனை எப்படி நிலைநாட்ட வேண்டும், எப்படி இகாமத் செய்ய வேண்டும், இதை யார் சொல்லித் தர வேண்டும்? தீனை எவ்வாறு இகாமத் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டலை நமக்கு யார் சொல்லித்தர வேண்டும், யார் காட்டித்தர வேண்டும்? அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை எவ்வாறு நிலைநாட்டுவது, எவ்வாறு இகாமத் செய்வது என்பதை அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அவர்களுடைய 23 ஆண்டு காலங்களிலும் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அந்த தீனை எவ்வாறு இகாமத் செய்ய வேண்டும் என்பதை முழுக்க நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். எனவே இந்த தீனை நிலைநாட்டுவதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்முடைய முன்மாதிரி என்பதை நாம் எல்லோரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் தனி மனித வாழ்வில் இந்த தீனை நிலைநாட்டினார்கள். பிறகு குடும்பங்களிலே இந்த தீனை நிலைநாட்டினார்கள். பிறகு சமூக மட்டத்திலே இந்த தீனை நிலைநாட்டினார்கள். இறுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை முழுக்க நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசை மதீனாவிலே உருவாக்கி காட்டினார்கள். முதலாவதாக இந்த தீன் தனிமனித வாழ்வில் நிலைநாட்டப்பட வேண்டும். தனிமனித வாழ்வில் தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக ஒவ்வொரு தனி மனிதனும் தௌஹீத் வாதியாக மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் தௌஹீத் வாதியாக மாற்றப்பட வேண்டும். இந்த தௌஹீதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக துல்லியமாக, மிக ஆணித்தரமாக அந்த மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்தார்கள். 13 ஆண்டு காலங்களை இந்த தௌஹீதை சொல்வதற்காக வேண்டியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். சூரத்து யூசுப் 108வது வசனத்திலே சொல்லுகிறார்கள், குல் ஹாதிஹி சபீலி, நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா சூரத்து யூசுப் 108வது வசனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, நான் செல்லக்கூடிய இந்த வழி இருக்கிறதே இதுதான் நேரான வழி, இதுதான் நீங்கள் செல்ல வேண்டிய வழி. அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கிறேன். அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை ஓர்மைப்படுத்துங்கள் என்று அழைக்கிறேன். அவனுடைய ருபூபியத்திலே அவனை ஓர்மைப்படுத்துங்கள் என்று அழைக்கிறேன். அவனுடைய உலூஹியத்திலே அவனை ஓர்மைப்படுத்துங்கள் என்று அழைக்கிறேன். அவனுடைய அஸ்மா சிஃபாத்திலே அவனை ஓர்மைப்படுத்துங்கள் என்று அழைக்கிறேன். இந்த விடயங்களிலே அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்கி விடாதீர்கள் என்று அழைக்கிறேன். இதுதான் என்னுடைய வழி என்று 13 ஆண்டு காலங்கள் அந்த மக்கள் மனங்களிலே தௌஹீதை நிலைநாட்டினார்கள். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவின் இறுதி பகுதியிலே தொழுகை கடமையாக்கப்படுகிறது. அந்த தொழுகையும் எதை வலியுறுத்தியது என்றால் தௌஹீதைத்தான் வலியுறுத்தியது. அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அழைப்பு தௌஹீதுக்குரிய அழைப்பு. கல்களுக்கு முன்னால், மரங்களுக்கு முன்னால், சிலைகளுக்கு முன்னால், எதற்கு முன்னாலும் நிற்காமல் அல்லாஹ் ஒருவனுக்கு முன்னால் மட்டும் நிற்க வாருங்கள் என்ற அந்த தொழுகையின் அழைப்பு தௌஹீதை நிலைநாட்டியது, தௌஹீதை வலியுறுத்தியது. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவது தௌஹீதை சொன்னது. அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மிஞ்சிய எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஆற்றலினால் தான் இந்த உலகத்திலே எல்லாம் இயங்குகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் மிகப்பெரியவன், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனிடம்தான் உதவி தேட வேண்டும், அவனுக்காகத்தான் அறுத்து பலியிட வேண்டும் என்பதை உரக்கச் சொல்லுகிற வார்த்தையாக அல்லாஹு அக்பர் என்பது அண்மைந்திருந்தது. தொழுகையின் ருக்குனுகளில் அல்லது ஃபர்லுகளில் ஒன்றான
சூரத்துல் ஃபாத்திஹா தௌஹீதை முழுக்க சொல்லுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ருபூபியத்தை சொல்லுகிறது. அர் ரஹ்மானிர் ரஹீம் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்தை சொல்லுகிறது. மாலிகி யௌமித்தீன் மீண்டும் அஸ்மா சிஃபாத்தை வலியுறுத்துகிறது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் தௌஹீதுல் உலூஹியாவை சொல்லுகிறது. தொழுகை ஒரு மனிதனிடத்திலே தௌஹீதை வளர்க்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தௌஹீத் ஏன் வளர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டால், ஒரு மனிதனிடத்திலே இந்த தௌஹீத் சரியான முறையிலே வந்தால்தான் அந்த மனிதன் தன்னுடைய உபூதியத்தை சரியாக புரிந்து கொள்வான். தான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை சரியாக புரிந்து கொள்வான். அல்லாஹ்வுக்கு சரியான முறையிலே கட்டுப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்களை ஏற்றுக்கொள்வான். இந்த அடியானுடைய உள்ளம் இறையச்சத்தால் நிறைந்து வழியும். இந்த அடியானிடத்திலே அல்லாஹ் என்று சொன்னால் பயம் ஏற்படும். அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளாதவன் அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டான். அவுலியாக்களுக்கு பயப்படுவான், ஜின்களுக்கு பயப்படுவான், பேய் பிசாசிகள் என்று அவனாக உருவாக்கி கொண்ட மாயைகளுக்கு பயப்படுவான், சகுனங்களுக்கு பயப்படுவான், அவன் சில வார்த்தைகளுக்கு பயப்படுவான். ஆனால் ஒரு தௌஹீத்வாதியை பொறுத்தவரையில், தன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டவனை பொறுத்தவரையில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டான். அவனுடைய தலை எக்காரணம் கொண்டும் இந்த உலகத்தில் யாருக்குமே சாய்க்கப்பட மாட்டாது. அவர் பெரிய மகானாக இருக்கலாம், அல்லாமாக இருக்கலாம், மக்களுடைய பார்வையில் ஒரு வலியாக அவுலியாவாக இருக்கலாம். அவனுடைய தலை யாருக்குமே சாய்க்கப்பட மாட்டாது. அவனுடைய கை அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் உயர்த்தப்பட மாட்டாது. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன துயரங்கள் ஏற்பட்டாலும், அவனுடைய வீட்டிலே குழந்தைகள் எல்லோருமே நோய்வாய்ப்பட்டாலும், அவனுடைய வியாபாரம் நஷ்டமடைந்தாலும், அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் சேதத்திற்குள்ளானாலும், எந்த கஷ்டமான நிலையிலும் அல்லாஹ் அல்லாதவர் யாரிடத்திலும் அவனுடைய உள்ளம் செல்ல மாட்டாது. இப்படியாக இருப்பவன் தௌஹீத்வாதி. இதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை இக்காமத் செய்கிற பணியில் தொடரில் முதலாவது தௌஹீதை வலியுறுத்தினார்கள். தௌஹீத் இல்லாமல் தீன் கிடையாது. தௌஹீத் இல்லாமல் இக்காமத்து தீன் கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்று நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இக்காமத்து தீன் என்பதை தவறாக இக்காமத்து தௌலா என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். இக்காமத்து தீன் என்றால் இக்காமத்து தௌலா அரசை உருவாக்குவது என்று சொல்கிறார்கள். அரசை உருவாக்கிய பின்னால் தௌஹீதை கொண்டு வரலாம் என்று சொல்கிறார்கள். கபர்களை உடைக்கலாம், மற்றவனை வற்புறுத்தலாம், தௌஹீதை தெளிவாக சொல்லலாம், மக்களுக்கு பயமில்லாமல் சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் கிடையவே கிடையாது. சாதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை படிக்கிற, வரலாற்றை படிக்கிற எந்த ஒரு மாணவனும் மிக தெளிவாக இதை புரிந்து கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்கா காலத்தில் அரசை நோக்கி அழைப்பு விடுக்கவே இல்லை. மறைமுகமாக அது இருந்திருக்கும். ஆனால் வெளிப்படையாக அவர்கள் செய்ததெல்லாம் தௌஹீத் தான். ஏனென்றால் தௌஹீதின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிற ஆட்சி இருக்கிறதே, அரசு இருக்கிறதே, அது நிலைத்து நிற்கும். தௌஹீதுக்கு புறம்பான ஆட்சி இருக்கிறதே, அது ஆட்டம் காணும் சீர்குலையும். வரலாறு அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. பல போராட்டங்கள் தௌஹீத் அடிப்படை இல்லாமல் நடந்தன. இந்த உலகத்திலே பல போராட்டங்கள் தௌஹீத் என்ற அடிப்படை இல்லாமல் நடைபெற்றன. இறுதியிலே அவர்கள் தங்களுடைய எதிரிகளை தங்களுடைய நாடுகளை விட்டு விரட்டி அடித்தார்கள். அந்த போராட்டங்களிலே வெற்றி பெற்றார்கள். ஆனால் அந்த வெற்றி நிலைத்ததா சகோதரர்களே? நிச்சயமாக இல்லை. அந்த வெற்றிகள் நிலைக்கவில்லை, நிலைக்க மாட்டாது. ஏனென்றால் தௌஹீதின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிற ஒரு அரசுதான் நிலைத்திருக்கும். அந்த சமுதாயத்திலே உள்ளவன் தௌஹீதின் அடிப்படையில் ஒரு தனி மனிதன் கட்டியெழுப்பப்பட்டால், சரியான முறையிலே கட்டியெழுப்பப்பட்டால், அவன் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவான். வலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்படாதீர்கள், என்னை மட்டும் பயப்படுங்கள். வலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கு அஞ்சுங்கள். இந்த அழைப்பை அல்லாஹ் தஆலா விடுக்கிற காரணத்தினால் இவனுடைய உள்ளம் நிறைய இறையச்சம் இருக்கும். அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களிலே
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அஸ்மாக்களை, திருப்பெயர்களை அவன் பொருளுணர்ந்து விளங்கிக் கொள்வான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன் என்பதை புரிந்து கொள்வான். அல்லாஹு தஆலா மிக நுணுக்கமாக அவதானிக்கக்கூடியவன் என்பதை புரிந்து கொள்வான். தன்னுடைய உள்ளத்திலே எழுகிற ஊசலாட்டத்தையும் அல்லாஹ் புரிந்து கொள்வான் என்பதை நம்புவான். அவனுடைய கண் இமைப்பதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அறிந்து கொள்வான். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹுக்கு தெரியாமல் அது விழமாட்டாது என்ற உறுதியான நம்பிக்கை அவனிடத்தில் இருக்கும். இந்த உலகத்திலே எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற நம்பிக்கை அவனிடத்தில் இருக்கும். இப்படியான ஒரு அடியான் யாருக்குமே பயப்பட மாட்டான், எந்த சக்திக்குமே பயப்பட மாட்டான். இப்படியான ஒரு அடியானுக்கு முன்னால் எவ்வகையான டெக்னாலஜிகளாக இருந்தாலும் அவனுடைய ஈமானுக்கு பின்னால் தான் இருக்கும், அவனுடைய தௌஹீதுக்கு பிறகுதான் இருக்கும், தௌஹீத் முன்னால் இருக்கும். எனவே இவன் அல்லாஹ்வை மட்டும் பயப்படுகிற காரணத்தினால், அல்லாஹ் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணுகிற காரணத்தினால், அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசையின் காரணத்தினால் இவன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வான். இவனுடைய உள்ளத்திலே பொறாமை வரமாட்டாது, இவனுடைய உள்ளத்திலே காழ்ப்புணர்வு வரமாட்டாது, இவனுடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் இருக்க மாட்டாது, இவனுடைய உள்ளத்திலே சுயநலம் இருக்க மாட்டாது, இவனுடைய உள்ளத்திலே உலக ஆசை இருக்க மாட்டாது, இவனுடைய உள்ளத்திலே ஈகோ இருக்க மாட்டாது, இவனுடைய உள்ளத்திலே உள்ளத்து நோய்கள் எதுவுமே இருக்க மாட்டாது. இவனுடைய உள்ளம் ஒரு பரிசுத்தமான உள்ளமாக இருக்கும், திறந்த உள்ளமாக இருக்கும். எப்போதும் அடுத்த சகோதரனுக்காக மறைமுகமாக துஆ செய்யக்கூடியவனாக இருப்பான். சுஜூதிலே தன்னுடைய சகோதரனுக்கு துஆ செய்வான். தனக்கு அநீதி இழைத்தவனை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அவனுக்காக மன்னிப்பு கேட்பான். இப்படியான உள்ளம் படைத்தவர்களை தௌஹீதை தவிர வேறு எதனாலும் உருவாக்க முடியாத சகோதரர்களே. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது தௌஹீதை இக்காமத் செய்தார்கள். இகாமத்துத்தீன் என்ற தொடரில் முதலாவது தௌஹீதை சொன்னார்கள். அந்த தௌஹீதோடு சேர்த்து மறுமையை பற்றிய சிந்தனைகளை விதைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வை விதைக்கிறார்கள். மூதாதையர்களுக்கு கட்டுப்படக்கூடாது, மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது, பெரும்பான்மையினருக்கு கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிறைவேற்றுகிற விஷயத்தில் என்ன துயரங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார்கள். இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த காரணத்தினால் தான் மதீனாவிலே அழகான ஒரு ஆட்சி அவர்களால் உருவாக்க முடிந்தது. அங்கிருந்த மக்கள் மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம், அந்த சமூகத்திலே அவர்கள் தீனை நிலைநாட்டியது. அவர்கள் மத்தியிலே அன்பு, புரிந்துணர்வு, விட்டு கொடுப்பு, சகோதர முஸ்லிமுக்கு ஒன்று நடந்தால் வேதனைப்படக்கூடிய நிலை, இவைகளை உருவாக்கியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித். மூமின்கள் அவர்கள் தங்களுக்கிடையிலே காட்டுகிற அன்பு, இரக்கம், பரிவு, இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஜஸதில் வாஹித், ஓருடலை போன்றவர்கள். இதஷ்தகா மின்ஹு உதுவுன் ததாஅ லஹு சாயிருல் உதுவி பிஸ்ஸஹ்ரி வல் ஹுமா. அந்த உடம்பிலே ஏதாவது ஒரு இடத்தில் நோய் வந்து விட்டால் உடல் முழுவதுமே வேதனைப்படுகிறது. அதுபோன்று மூமின்கள் இருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனை இகாமத் செய்ய வருகிற நாம், தீனை நிலைநாட்ட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி செல்லக்கூடிய நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றன? பொறாமை என்ற கொடிய நோயிலிருந்து நம்முடைய உள்ளம் எவ்வளவு தூரம் சுத்தமாக இருக்கிறது? நயவஞ்சகம் என்ற கெட்ட பண்பு நம்முடைய உள்ளத்திலிருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறது? தப்பெண்ணம் கொள்ளல் என்ற நோய் நம்முடைய உள்ளங்களை விட்டு எந்த அளவு தூரமாக இருக்கிறது? பெருமை என்ற மிக பயங்கரமான அந்த நோய், அதிலிருந்து நாம் எந்த அளவு விடுபட்டிருக்கிறோம்?
சுயநலம் என்ற அந்த நிலையிலிருந்து எந்த அளவு விடுபட்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. எல்லோரும் சொல்லுகிறோம், பெருமைப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது, நயவஞ்சகம் கூடாது, ஈகோ கூடாது, இவைகளெல்லாம் இஸ்லாம் விரும்பாத பண்புகள் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். எந்த அளவு தூரம் இந்த தீனை நம்முடைய உள்ளத்திலே இகாமத் செய்திருக்கிறோம்? பொறாமை வருவதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை நம்மிடத்திலே இருக்கிறதா? நான் இப்போது பீடிக்கப்பட்டிருக்கிற நோய் பொறாமை என்ற நோய்தான் என்பதை உணரக்கூடிய நிலை நம்மிடத்திலே இருக்கிறதா? என்னிடத்திலே இப்போது இருப்பது பெருமைதான் என்று இனங்காணக்கூடிய நிலை என்னிடத்திலே இருக்கிறதா? இல்லை சகோதரர்களே. நடப்பு என்னவென்று கேட்டால் எல்லோரும் தீனை இகாமத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எங்கே ஆசைப்படுகிறோம் தெரியுமா? நான் உங்களில் தீன் இகாமத் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நீங்கள் என்னில் தீன் இகாமத் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் என்னில் தீன் இகாமத் செய்யப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது கிடையாது. உங்களிலே தீன் இகாமத் செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் யாரும் ஆசைப்படுவது கிடையாது. ஒவ்வொருவரும் அடுத்தவரிடத்திலே தீன் இகாமத் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அடுத்தவன் பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும், அடுத்தவன் பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும், அடுத்தவன் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும், அடுத்தவன் விட்டுக் கொடுப்போடு நடக்க வேண்டும், அடுத்தவன் சிறுக்கு செய்யக்கூடாது, அடுத்தவன் பிதஅத் செய்யக்கூடாது, அடுத்தவன் சுண்ணாவிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அடுத்தவனுடைய விஷயத்தில் ஆசைப்படுகிறோம். என்னுடைய விஷயத்தில் பெருமை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, நயவஞ்சம் இருக்கிறது, தப்பெண்ணம் இருக்கிறது, சதி இருக்கிறது, விட்டுக் கொடுக்காத நிலை இருக்கிறது. என்னிடத்திலே சுண்ணாக்கள் உயிர்ப்பிக்கப்படுவதில்லை, என்னிடத்திலே பிதஅத்துக்களை விட்டும் தூரமாகிற நிலை இல்லை, என்னிடத்திலே தௌஹீதை நிலைநாட்டுகிற நிலை கிடையாது. அவ்வப்போது நான் ஆட்டம் காணுவேன், நான் அதிலே சருகி விடுவேன். ஆனால் அடுத்தவன் சருகினால் தான் பிரச்சனையே எனக்கு உண்டாகி விடுகிறது. இந்த நிலைதான் இன்று நம்முடைய சமூகம் இப்படியான நிலையிலே இருப்பதற்கு காரணம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யூஷிகு அன் ததாஅ அலைக்குமுல் உமம் கமா ததாஅல் அக்லது இலா குஸ்அத்திஹா. ஒரு உணவு பாத்திரத்தை நோக்கி சாப்பிட வந்தவர்களை விருந்து கொடுப்பவர்கள் ஒருவருக்கொருவர் அழைப்பது போன்று உங்களை அழைப்பதற்காக முஸ்லிம் அல்லாத சமூகங்கள் ஒருவர் ஒருவரை அழைப்பார்கள். சாப்பாட்டு சகனிலே இருக்கிற உணவை சாப்பிட்டு முடிப்பதற்கு விருந்து கொடுப்பவர்கள் ஒருவரை ஒருவர் அழைப்பது போன்று உங்களை அழைத்து விடுவதற்கு மாற்று மத சமூகங்கள் எல்லாம் ஒருவர் ஒருவரை அழைப்பார்கள். அப்போது கேட்கப்படுகிறது, அமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்தில் நாங்கள் சிறுபான்மையினராக இருப்போமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா பல் அன்தும் கஸீர், இல்லை நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், இருந்தாலும் நீங்கள் வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகிற பதறுகளை போன்றிருப்பீர்கள். வல என்ஸியன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்குமுல் மஹாபத மின்கும், உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளங்களிலிருந்து உங்களை பற்றிய கண்ணியத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். வல யக்திஃபன்ன ஃபீ குலூபிக்குமுல் வஹன், வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிற பதறுகளை போன்று நுரைகளை போன்று நீங்கள் மாறுகிற நேரத்தில் உங்களிடத்திலே அல்லாஹு தஆலா வஹனை போடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வஹன் என்றால் என்ன என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் வஹ்னு ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசையும் மரணத்தை வெறுக்கிற நிலையும் இதுதான் வஹன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வஹன் என்ற நோயினால் என்று நம்முடைய சமூகம் பீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வஹன் என்ற நோய்க்கு இலக்காக இருக்கிற காரணத்தினால் தான் இலக்கை மறந்து இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் உம்மத்துன் வஸதா என்று ஒரு நடுநிலை சமூகம், லிதகூனு ஷுஹதா, நீங்கள் அடுத்தவர்களுக்கு சான்று பகர வேண்டிய சமூகம் என்று சொல்கிறானே,
இதை உணர்வு பூர்வமாக ஆத்மார்த்தமாக எத்தனை பேர் சிந்தித்தார்கள்? இந்த சமூகங்களுக்கெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே சான்று பகர வேண்டுமே. அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதே என்று யோசித்து கவலைப்பட்டு அதற்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தீன் ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் முதலில் நிலைநாட்டப்பட வேண்டும். இதற்கான முயற்சிகள் இரவு பகலாக செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் அவனை முஹாசபா செய்து அவனிடத்திலே இந்த தீனை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக குடும்பங்களிலே இந்த தீன் நிலைநாட்டப்பட வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. விசுவாசிகளே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அதன் விறகுகளாக மனிதர்களும் கற்களும் இருக்கிறார்கள். நரகத்தின் விறகுகள் மனிதர்கள். அந்த நரகத்திற்குரிய விறகுகளாக நீங்கள் போய்விடாதீர்கள். உங்களுடைய அன்பு மனைவியர்கள் போய்விட வேண்டாம். உங்களுடைய அன்பு குழந்தைகள் அந்த நரகத்தின் விறகுகளாக நரக நெருப்பிலே போட்டு பொசுக்கப்படுகிற அந்த நெருப்பை கொழுந்து விட்டெறிய செய்கிற விறகுகளாக உங்களுடைய உடம்பையோ, உங்களுடைய மனைவிமாருடைய உடம்பையோ, உங்களுடைய பிள்ளைகளுடைய உடம்பையோ, உங்களுடைய உறவினர்களுடைய உடம்பையோ ஆக்கி விடாதீர்கள். எனவே நீங்கள் உங்கள் அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தனிமனித வாழ்விலும் குடும்பத்திலும் தீன் இகாமத் செய்யப்பட வேண்டும். உண்மையிலே குடும்பங்கள் சீரானால் சமூகம் சீராகும். தனி மனிதர்கள் சீரானால் குடும்பம் சீராகும். குடும்பங்கள் சீரடைந்தால் சமூகம் சீரடையும். இந்த தனி மனிதர்களை தௌஹீதின் அடிப்படையில் உருவாக்குகின்ற பணி செய்யப்படாமல் பொதுவாக இந்த சமூகத்தை நோக்கி நாம் இகாமத்துத்தீன் என்று எவ்வளவு அழைத்தாலும் இந்த சமூகம் கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரர்களே. உரைகளை கேட்கும், புத்தகங்களை படிக்கும். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இந்த தீனோடு ஒப்பிட்டு பார்ப்பார்களாக இருந்தால், என்னிடத்திலே அகீதா என்ற கொள்கையில் தெளிவிருக்கிறதா? ஷிர்கை பற்றிய தெளிவு என்னிடத்திலே இருக்கிறதா? சுன்னாவை பற்றிய தெளிவு என்னிடத்திலே இருக்கிறதா? பித்அத்தை பற்றிய தெளிவு என்னிடத்திலே இருக்கிறதா? ஹலால் ஹராம் பற்றிய தெளிவு என்னிடத்திலே இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் எடுத்து நடக்கிறேனா? அல்லாஹ்வுடைய விலக்கல்களை நான் தவிர்ந்து கொள்கிறேனா? இவை ஒவ்வொன்றையும் நாம் பரிசீலனை செய்து பார்ப்போமாக இருந்தால் நம்முடைய நிலை நமக்கு புரியும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தீனை ஒவ்வொரு தனிமனித வாழ்விலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சமூகத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் இகாமத் செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கை நோக்கமாக கொண்டு அந்த இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கூட்டம்தான் இந்த தௌஹீத்வாதிகள். இந்த பணியை திட்டமிட்ட அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்று யோசித்து அதற்காக பெருமதியானதையும் பெருமதி குறைந்ததையும் தியாகம் செய்வதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர்களை தயார்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒன்றுதான் இந்த தௌஹீத் கூட்டமைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் பலவீனமானவர்கள் என்ற அடிப்படையில் எல்லா மனிதர்களிடத்திலும், என்னிடத்தில், உங்களிடத்தில், ஒவ்வொருவரிடத்திலும் பலவீனம் இருந்தே தீரும். அந்த பலவீனங்களை புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்தில் இகாமத் செய்வதற்கு பாடுபட வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீனை சரியான முறையிலே, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய முறையிலே இகாமத் செய்வோமாக இருந்தால் மறுமையிலே இருக்கக்கூடிய நம்முடைய மிகப்பெரிய இலக்கை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஒரு முஃமினுடைய
மறுமையின் இலக்கு என்னவென்றால், இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அவன் நினைத்தபடி இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல அல்லாஹ், அவனை நாளை மறுமையிலே பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான் ஒரு மூமினுடைய கடைசி இலக்கு. அல்லாஹ்வை அவன் பார்க்க வேண்டும். யாருக்கு அவன் சுஜூது செய்தானோ, யாருக்கு ருக்கு செய்தானோ, யாரிடத்தில் துஆ கேட்டானோ, யாருக்காக அறுத்து பலியிட்டானோ, யாருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை எடுத்து நடந்தானோ, யாருக்காக வேண்டி இந்த உலகத்தில் தியாகங்கள் செய்தானோ, யாருக்காக வேண்டி இந்த உலகத்திலே தாவா பணியிலே ஈடுபட்டானோ, யாருக்காக வேண்டி இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டானோ, அந்த அல்லாஹ்வை அவன் சந்திக்க வேண்டும், அவனுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு மூமினுடைய இறுதி இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, நல்லது செய்தவர்களுக்கு நன்மையும் மேலதிகமாகவும் இருக்கிறது என்ற அல் குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், இதா தகல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னத, சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்கு சென்ற பின்னால், நாதா முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார், இன்னலக்கும் இந்தல்லாஹி மௌஇதன் யுரீது அன் யுன்ஜிஸகுமூ, சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்குள் நுழைந்த பின்னால் ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார், உங்களோடு ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு ஒப்பந்தம் அல்லாஹுக்கு இருக்கிறது, அதை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்ற விரும்புகிறான் என்று சொல்லுவார். சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள், காலு அலம் துபய்யித் வுஜூஹனா அலம் யுபய்யித் வுஜூஹனா வயுனஜ்ஜினா மினன் நார் வயுத்கிலனா அல் ஜன்னah, மஹ்ஷரிலே சில முகங்கள் கருத்து இருண்டு போய் பயந்து போய் இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா எங்களுடைய முகத்தை அந்த மஹ்ஷரிலே பிரகாசமாக ஆக்கவில்லையா? நரக படுகொலையிலிருந்து எங்களை பாதுகாத்து அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் அனுப்பவில்லையா? இதைவிட மேலதிகமாக என்ன எங்களுக்கு தேவை இருக்கிறது? அந்த பயங்கரமான மஹ்ஷரில் மகிழ்ச்சியாக வைக்க வைத்தான், மகிழ்ச்சியாக இருக்க செய்தான். அந்த கொடூரமான நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து இன்பங்கள் நிறைந்த அந்த சுவர்க்கத்தில் எங்களை நுழைவித்திருக்கிறான். இதைவிட மேலதிகமாக எங்களுக்கு என்ன தேவை என்று சுவர்க்கவாசிகள் சொல்லுகிற நேரத்தில் ஃபயுக்ஷஃபுல் ஹிஜாப், அப்போது அல்லாஹுக்கு இடையில் உள்ள திரை நீக்கப்படும். அல்லாஹுக்கு இடையில் உள்ள திரை நீக்கப்படும். அந்த நேரத்தில் சுவர்க்கவாசிகள் எல்லோரும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். தங்களுடைய கண்களினால் இந்த ரப்பை தொழுதார்களோ, இந்த ரப்புக்காக நோன்பு நோற்றார்களோ, இந்த ரப்புக்காக தர்மங்கள் செய்தார்களோ, இந்த ரப்புக்காக தியாகங்கள் பல செய்தார்களோ, அந்த ரப்பை அவர்கள் பார்ப்பார்கள். ஃபவல்லாஹி மா அஅதாஹுமுல்லாஹு ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நஸரி இலைஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ்வை பார்ப்பதை விட சிறந்த பாக்கியம் மூமின்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இறுதி இலக்கு அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்ப்பது என்பது. இந்த இலக்கை தெளிவாக நாம் புரிந்து கொண்டோமாக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள இலக்கை நாம் இலகுவாக அடைந்து கொள்ள முடியும். இந்த இலக்கு தெளிவில்லை என்று சொன்னால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தல் என்ற இந்த இலக்கு தெளிவில்லாமல் போகுமாக இருந்தால் இந்த உலகத்தில் நாம் நம்முடைய கௌரவங்களுக்கும் நம்முடைய மரியாதைகளுக்கும் நம்முடைய சுயநலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய தீனை இக்காமத் செய்வது என்பது எதிலே நமக்கு சாதகமாக இருக்கிறதோ அதிலே மட்டும்தான் நாம் இறங்குவோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இந்த இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். எனவே முஸ்லிம்களாகிய நாம் அனைவரும் நம்முடைய இலக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டி மறுமையிலே அவனுடைய திருமுகத்தை பார்க்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதை நோக்கி நாம் எல்லோரும் வீறுநடை போடுவதற்காக ஒன்றுபட வேண்டும், அணிதிரள வேண்டும். இதற்காக வேண்டி சில விட்டுக் கொடுப்புகள் செய்ய வேண்டும். இதற்காக வேண்டி புரிந்துணர்வோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். மார்க்க விஷயத்தில் எதையும் விட்டுக் கொடுக்காமல் நிர்வாக விஷயங்களிலே விட்டுக் கொடுப்போடு அல்லாஹ்வுக்காக நாம் செயற்படுவோமாக இருந்தால் நம்முடைய இரண்டு இலக்கையும் நாம் அடைந்து கொள்ள முடியும்.
அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.